ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த நெருக்கடியிலிருந்து நான் உன்னை விலக வைக்கப் போகின்றேன். இந்த கஷ்டம் உனக்கு ஏற்பட்டதன் காரணத்தை, அடிப்படை காரணத்தை உனக்கு புரிய வைத்து இனிமேலும் அந்த கஷ்டத்திலிருந்து நீ எப்படி விலக வேண்டும் என்று புரிய வைக்க வந்திருக்கின்றேன். உன் மீது தவறு இல்லை என்கின்ற பொழுது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீ மற்ற விஷயங்களை பார்க்க செல்ல வேண்டும். நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பதை கவனிக்க தயாராக வேண்டும். தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் அதை திருத்திக் கொள்ள முற்படும் பொழுது இறைவனால் மன்னிக்கவும் பட்டு விடுவாய். எப்பொழுதோ செய்த சிறு தவறுகளுக்காக இன்றளவும் தண்டனையை வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை சில சமயங்களில் ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தபடியும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய மனம் அதனால் தான் கஷ்டப்படுகின்றோம் என்று நினைப்பதால் தான் வருத்தம் அடைகின்றது. ஆனால் உன்னுடைய கஷ்டத்திற்கு காரணம் அதுவல்ல. கர்மா என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அதற்கு காரணம். உன்னுடைய தகுதியை மீறி, திறனை மீறி பல விஷயங்களை செய்ய முற்படுவதால் அது கிடைக்காமல் சென்றும் விடுகின்றது. உன்னால் எதை முடியுமோ அதை மன திருப்தியோடு செய்ய முற்பட வேண்டும். அளவுக்கு அதிகமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அது நிதானத்தை இழந்து எங்கேயோ செல்லக்கூடிய நிலையும், தடுமாறக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வெற்றியின் பாதையை விட்டு நகரும்படியான நிலை ஏற்பட்டு விடுகின்றது. நம்மால் எதை முடியுமோ அதை திருப்திகரமான மனநிலையோடு செய்தால் போதும் என்ற நிலைக்கு நீ வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தகுதியை பற்றி நீ சில சமயங்களில் முழுமையாக அறியவும் மறுக்கின்றாய். ஒன்று, உன்னை நீ முழுவதுமாக தாழ்த்தி எடை போட்டு விடுகின்றாய். இல்லை என்றால் அதிக அளவில் நம்பிக்கை கொண்டு செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டு நிதானத்தை இழந்து செய்ய முற்படு விடுகின்றாய். இரண்டிலும் சமமான மனநிலையோடு இருந்து ஏற்றம் வரும்பொழுது தடுமாறாமலும், இரக்கம் வரும்பொழுது தள்ளாடாமலும் இருக்க வேண்டும். உன்னுடைய திறமைகளை நான் வெளிக்கொண்டு வருவேன். உன் மீது சிலர் காட்டுகின்ற தேவையற்ற அர்த்தமற்ற கோபங்களை எல்லாம் நான் பொய்யாக்கி விடுவேன். உன்னை அச்சப்படுத்துவதற்காக சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடும் விளையாட்டு அது விளையாட்டாகவே சென்று விடட்டும். அதை நீ மிகவும் அர்த்தமுள்ளதாக நினைத்து அதற்கு அர்த்தத்தை பிறப்பித்து கொண்டு இருக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கடமைகளை, வேலைகளை நீ கண்ணும் கருத்துமாக செய்ய முற்பட்டால் அதற்கான பலன் தானாக கிடைக்கும். பலன் கிடைக்குமா என்ற நோக்கத்தோடே செய்ய முற்படாதே. செய்வதை நீ முழு கவனத்தோடும், கடமையில் இருந்து சிறிதும் தவறாமல், பொறுப்பில் இருந்து சிறிதும் வெளிவராமல் செய்துவிடு. அந்த வேலைக்கான பலன் உன் பின்னால் தானாக வரும். நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும், கஷ்டம் நிறைந்த நாட்களும், அவமானப்பட்ட நாட்களும் முடிந்து விட்டது. இனி நீ சந்தோஷமாக சிரித்து வாழக்கூடிய நாட்கள் தான் உனக்கு கிடைக்கும். உன்னை குழம்ப வைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது தெளிவாக இருக்கும். உன்னுடைய சிந்தனையை சிலர் குழப்பிக்கொண்டிருந்தார்கள். அது இப்பொழுது தெளிவடைந்திருக்கின்றது. நல்லதே